புதிய லாய்ட் கிராண்டே ஹெவி டியூட்டி ஏசி. இது வெப்பம் மற்றும் மாசை தடுக்கிறது. லாய்ட். உனக்கு தெரியாதது நிறைய இருக்கிற மாதிரி எனக்கும் சில விஷயங்கள் தெரியாதுதான். என்ன அத்தை அது? ஒண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி விடு. இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இப்போ உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. முதல்ல நீ அதை யாருக்கிட்ட சொல்லுவ? என்ன அத்தை புதிர் போடுறீங்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா என்ன விஷயம்ங்கறத நீங்க கிளியரா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு சொல்றேன். அது சரி, அவளா புரிஞ்சுக்கிட்டு அவ வாயால சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்லாம அடம் பிடிக்கிறாளே, என்ன பண்றது? அத்தை, நீங்க மனசுக்குள்ள கேள்வியை வச்சுக்கிட்டு பதில நான் சரியா சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. முதல்ல நீங்க சரியான கேள்வியை கேளுங்க, அப்பதான் பதில் சரியா வரும். சரி, இப்ப கேக்குறேன் பாரு. அதாவது இனியா, ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில முக்கியமானது அவளோட கல்யாணம், சரியா? அதுக்கு பின்னாடி அவளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னது? அதாவது பொண்ணா பிறந்ததுக்கு முழுமையடையறதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னது? என்னது? ஐயோ, அம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி மெயின் மேட்டருக்கே வந்துட்டாங்களே. அடுத்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட பத்தி அன்னிக்கிட்ட கேட்டாலும் கேட்டுருவாங்க போல இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. போ, உனக்கு தெரியாதா என்ன? சொல்லு. அத்தை, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இத போய் இப்படியா சுத்தி வளைச்சு கேப்பீங்க? அத்தை, இது என்ன அத்தை கேள்வி? எந்த பொண்ணா இருந்தாலுமே இந்த சந்தோஷமான விஷயத்த அவ ஹஸ்பண்ட் கிட்ட தான் முதல்ல சொல்லுவா. நானும் விக்ரம் கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். ஏதாவது சொல்லி முதல்ல அம்மாவை இங்க இருந்து அனுப்பணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும். இல்லன்னா நான் மாட்டிக்குவேன். அம்மாடி இனியா, உனக்கு நாலு. என்ன அம்மா? பயந்தே போயிட்டேன். ஏன் இப்படி கத்துற? அம்மா, நீங்க தான் இருக்கியா? இங்கதான் நான் உன்னை இருக்கேன். எங்க தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, வந்து சாப்பாடு எடுத்து வை. இனியா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ கத்துனதுல பயந்து போய் என்னன்னே மறந்துட்டேன். என்ன எனக்கு இப்போ? ரொம்ப பசிக்குதுமா, வந்து சாப்பாடு எடுத்து வை வா. கேட்டியா? நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஒண்ணு தனியா சாப்பாடு போட்டு சாப்பிட முடியாதா? அத்தை, அம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோமா. முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வை. அத்தை, 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 என்ன அத்தை நீங்க? ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? அக்ஷயா பக்கத்துல உட்காந்து இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு பார்த்து பார்த்து அவளை சாப்பிட வைப்பீங்க. இன்னைக்கு புதுசா நீ போய் தனியா சாப்பிடுனா அவ எப்படி சாப்பிடுவா? அது இல்ல இனியா. அத்தை, அத்தை, இன்னும் கொஞ்சம் துணிதான அத்தை பேலன்ஸ் இருக்கு. இத நான் போட்டுக்கிறேன். நீங்க போய் அக்ஷயாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க. ஐயோ, அது இல்ல இனியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதான் எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம். அவளுக்கு பசிக்குது, முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க. வாங்க அத்தை, போங்க போங்க. சின்ன குழந்தை சாப்பாடு போட்டாதான் சாப்பிடுவா. வா, வேணா மடியில உட்கார வச்சு ஊட்டி விடவா? ஆள பாரு. ஏய் ஷோ, விடுறி. இனியா கிட்ட அதை கேட்க விடாம வம்பா இழுத்துட்டு வந்தியே, எதுக்கு? அம்மா, உனக்கு ஏதாவது இருக்காமா? இப்படியா போய் அன்னைக்கிட்ட ஓப்பனா கேப்ப? டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்களே சொல்லுவாங்கல்ல. சப்போஸ் நெகட்டிவா இருந்தா எதுக்கு சொல்லி அசிங்கப்படணும்னு சொல்லாம கூட இருக்கலாம்ல. ஆமால. அது மட்டும் இல்லம்மா, அண்ணி என்ன சொன்னாங்க? நானும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் அண்ணன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல. அண்ணன் கிட்டயே இன்னும் சொல்லல. அதுக்குள்ள நீ ஏமா முந்திக்கிட்டு போய் தொல்லை பண்ற? ஆமால, நான் ஒரு ஆர்வத்துல கேட்க பார்த்தேன். நீ சொல்றதும் சரிதான் அக்ஷயா. முதல்ல அவ விக்ரம் கிட்ட சொல்லட்டும், அப்புறம் என்கிட்ட வந்து சொல்றாளான்னு பாக்கலாம்.
அவளா சொல்ற வரைக்கும் கேட்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். இன்னும் எவ்வளவு நாள் சமாளிப்பேன்னு தெரியலையே. எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த ஆண்டவா? சுபாஷ் விக்ரம்க்கு ஃபோன் பண்ணாம நமக்கு எதுக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ. மேடம், சார் பக்கத்துல இருக்காரா? நான் பேசுறதா காட்டிக்காதீங்க. ஒரு சீரியஸான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம கேட்டுக்கோங்க. ஓகே? இனியா? யாரு? என்னோட ஃப்ரெண்டுங்க. சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தெருவுல தான் இருக்கேன். நீங்க வந்துருங்க. ஓகே, நான் வரேன். ஒரு நிமிஷம். மேடம், சார் கிட்ட இதை பத்தி சொல்லாம வாங்க ப்ளீஸ். ஓகே. ஓகே. என்னாச்சு இனியா? எனிதிங் சீரியஸ்? ஆமாங்க, என் ஃப்ரெண்டோட கொலீக் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. என்ன கூப்பிடுறா, வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்ல சொல்றா. நான் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரவா? வீட்லயே இப்படி உட்காந்து போர் அடிக்குது, அதான். இல்ல விக்ரம், நீங்க எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். வர்றேனே, பேசிட்டே போவோம்ல, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். விக்ரம், நான் என்ன சொன்ன உங்களுக்கு? இன்னும் 10 days நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றத கேட்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நீங்க பேசாம வீட்ல ரெஸ்ட் எடுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. என்னது இது? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். இங்க பாரு, உன் கதையெல்லாம் எங்கேயாவது ஏமாந்தவ கிட்ட போய் சொல்லு. விடிய விடிய பசங்களோட குடிச்சிட்டு சுத்த வேண்டியது, அப்புறம் போதையில எங்கேயாவது விழுந்து கிடக்க வேண்டியது, அப்புறம் உன்னை பார்த்து தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இங்க பாரு, ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ரீயா இருப்பாங்க தான். ஆனா உன்ன மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்ல. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இப்படி ஏதாவது சாக்கு புக்கு சொல்லிட்டு வந்த, உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியே கடாசிடுவேன். ஏண்டி, உனக்கு இதெல்லாம் தேவையா? பாரு, வார்டன் எப்படி எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குதுன்னு. இதுக்குதான் அந்த மாதிரி பணக்கார பசங்களோட சேராதன்னு சொன்ன. நீ கேட்டாதானே? இப்ப பாரு, தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிருக்க. ஏண்டி இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தலடி, உண்மையதான் சொல்றேன். அந்த கார்த்தி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல நினைவில்லாம இருக்கான். அவங்க அப்பா பெரிய ஆளுங்கிற. அவன் பையனுக்கு இப்படி ஆனா சும்மா விடுவானா? கூட யாரெல்லாம் இருந்தாலும் நோண்டாம விட மாட்டான். இதுல அந்த கார்த்தி ஒருத்தனை குத்தி கைய கிழிச்சிருக்கான்னு வேற சொல்ற. அவன் சும்மாவா இருப்பான்? கார்த்திய தேடிக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணுல நீ மாட்டினாலும் கூட நீ இருந்ததுனால உன்னை பிடிச்சு கார்த்திய பிடிக்க பாப்பான். எப்படி பார்த்தாலும் பிரச்சனை உனக்குதான். பயமா இருக்கு. இப்ப நான் என்னடி பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். வெளியே எங்கேயும் சுத்தாம ஹாஸ்டல்லயே இரு. அதான் சேஃப்டி உனக்கு. இந்தாங்க. தேங்க்யூ.
சுபாஷ், என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? அதுவும் இல்லாம விஷயம் விக்ரம்க்கு தெரிய வேணாம்னு வேற சொல்றீங்க. அவருக்கு ஏன் தெரியக்கூடாது? அப்படி என்னங்க பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க பேசின தொனியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. மேடம் கொஞ்சம் பதறாம இருங்க. டென்ஷனான விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம பதட்டப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ற அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்ல. சரி, என்னன்னு சொல்லுங்க. மேடம், நீங்களும் சாரும் ரிசார்ட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு பையன் பிரச்சனை பண்ணி விக்ரம் சாரை பாட்டிலால குத்துனதுனால தான் அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு சார் என்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு உள்ள வைக்கணும். அதனால அவன் யாரு என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்க சொன்னார். அந்த பிரச்சனையை நான் அண்ணியோடவே விட சொன்னேனே. எவ்வளவு சொன்னாலும் விக்ரம்க்கு புரியாது. எதுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு? ஏங்க, அவர்தான் சொன்னார்னா நீங்களும் அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படியே இருந்தாலும் அதை நீங்க அவர்கிட்ட தானே சொல்லுவீங்க. எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், சார் சொன்னாருன்னு அந்த பையனை தேடி ட்ரேஸ் அவுட் பண்ணி போனேன். ஆனா அந்த பையன் இப்ப சுயநினைவு இல்லாம இருக்கான். ஐசியூல அன்கான்சியஸ்ல இருக்கான். கோமாவுக்கு போறது கூட சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் அவனை லேசா தாங்க அடிச்சேன். எப்படி அவன் அன்கான்ஷியஸ் ஆனா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ லூசு நானு. பெரிய தப்பு பண்ணிட்டேன். மேடம் மேடம் ப்ளீஸ், நீங்க அடிச்சதால அப்படி ஆகல மேடம். இப்போ அவன் இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்ல. அவன் யாருங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. அவன் ஆதிகேசவனோட பையன் மேடம். முக்கியமான கட்சியோட மாவட்ட செயலாளர், வரப்போற எலெக்ஷன்ல கேண்டிடேட், வருங்கால மினிஸ்டரும் கூட. அந்த ஆளுக்கு செல்வாக்கு டெல்லி வரைக்கும் இருக்கு. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்படி இருக்கிறோட பையன் தான் அவன். மேடம், உங்க பிரச்சனையில் அவனுக்கு ஒன்னும் ஆகல மேடம். ஆனா அவன் உங்களை விடாம சேஸ் பண்ணி வந்திருக்கான். போதையில இருந்ததால வண்டிய கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டி பேரிகார்ட்ல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கான். சுபாஷ், இப்போ இந்த பிரச்சனையை எப்படி நாம சமாளிக்கிறது? மேடம், விக்ரம் சார் அவனை உள்ள தூக்கி வைக்கணும்னு தேட சொன்னாரு. ஆனா அவன் அப்பாவுக்கு அவன் ஆக்சிடென்ட்ல தான் இப்படி அன்கான்சியஸ் ஆயிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் முன்னாடி உங்களோட நடந்த பிரச்சனை, விக்ரம் சார் அடிச்சது, நீங்க அவனை அடிச்சது, அதனாலதான் அவன் உங்களை துரத்தி ஆக்சிடென்ட் ஆனதுன்னு இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. சோ அது மட்டும் தெரிஞ்சது விக்ரம் சாருக்கு பெரிய பிரச்சனையாயிரும். அப்புறம் அந்த ஆதிகேசவன் சும்மா இருக்க மாட்டான் மேடம். என்ன சுபாஷ் சொல்றீங்க? அந்த பையன் மேல தானே தப்பு. அவன் விக்ரம கொலை பண்ண பார்த்தான். நான் மட்டும் அவனை அடிக்கல, அவன் விக்ரம குத்தி இருப்பான். ஆல்ரெடி பாட்டிலால குத்தி அவர் கையை கிழிச்சிருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். லீகலா போனா அந்த பையன் மேலதான் ஏகப்பட்ட தப்பு இருக்கு. போதையில இருந்திருக்கான், தப்பா பிஹேவ் பண்ணிருக்கான், இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா அந்த ஆதிகேசவன் லீகலா டீல் பண்ண மாட்டான் மேடம். லீகலாவே டீல் பண்ண மாட்டான். அவனுக்கு ஏகப்பட்ட குண்டாஸ் டீம் இருக்கு. அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். என்ன சொல்றீங்க சுபாஷ்? டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? அதுவும் விக்ரம் டிபார்ட்மெண்ட் ஆளு. அவரை என்ன பண்ண முடியும்? மேடம், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க மேடம். அவன் டிபார்ட்மெண்ட் ஆளெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் காசு கொடுத்து செய்ய சொன்னா என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுவும் ஆதிகேசவனுக்காகன்னா காசை கூட எதிர்பார்க்காம செய்வானுங்க. ஏன்னா இவன் அவ்வளவு செஞ்சிருக்கான். என்ன சுபாஷ் இப்படி பயமுறுத்துறீங்க? இப்பதான் வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு விக்ரம் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். இப்ப போய் இப்படி ஒரு பிரச்சனையா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த பையன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் சாருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. அவன் கண்ணை முழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விக்ரம் சார தேடி வருவானுங்க. மேடம், அவன் கண்ணை முழிக்கிறதுக்குள்ள இந்த பிரச்சனை எப்படி ஆஃப் பண்ணலான்னு நான் பாத்துக்கிறேன். அதை விட உங்களை இங்க முக்கியமா வர சொன்னது காரணமே, சாரு அந்த பையனை தேடி போகாம நீங்க தான் பாத்துக்கணும். சார் சும்மா இருக்க மாட்டாரு. அவரும் அவனை கண்டிப்பா தேட முயற்சி பண்ணுவாரு. சாரை கொஞ்சம் பாத்துக்கோங்க மேடம், ப்ளீஸ். அனாவசியமா அவரை வெளியே போக விடாதீங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எப்படியாவது என் தம்பியை வெளியே கொண்டு வந்துருங்க சார். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். இங்க பாருங்க, பணத்தை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க தம்பி தப்பு பண்ணிருக்காரு. வேணா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சா தண்டனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வேணா பெயிலுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே சூர்யா? வாயினியா? சார், நாளைக்கு நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். ஓகே ஓகே சார், வரேன் சார்.
இனியா வா. சூர்யா, என்ன இனியா டென்ஷனா வந்திருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான். என்ன சொல்லு. சுபாஷை பார்த்துட்டு நான் நேரா இங்கதான் வரேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சுபாஷ் வேற அந்த ஆதிகேசவனை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாரு. சுபாஷ் உண்மையதான் சொல்லியிருக்காரு. அந்த ஆதிகேசவன் பேருக்கு தான் பிசினஸ் பண்றதா சொல்லிக்கிறான். ஆனா அவன் பண்றதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரவுடிசம் தான். அவன் கொஞ்சம் மோசமான ஆள் தான். அவனுக்கு எதிராக கேஸ் போட்ட ஒரு ஆளை அவன் ஆளுங்க கோர்ட் வாசல்லையே வச்சு வெட்டி கொன்னாங்க. டேய், என்னடா சொல்ற? நான் உன்னை பார்த்தா நீ ஏதோ ஐடியா சொல்லுவேன்னு வந்தா நீயே என்ன இப்படி பயமுறுத்துற? உன்னை பயமுறுத்த நான் இதை சொல்லல, நிஜத்தை சொல்றேன். அப்போ விக்ரம் உயிருக்கு ஆபத்தா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் சரியாகி இப்பதான் என் வாழ்க்கை நல்லபடியா போக ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் பிரச்சனையா? இது எதுவுமே விக்ரம்க்கு தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவாரு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாரு நீயா, இப்போதைக்கு பிரச்சனையே இல்ல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. அந்த பையன் விக்ரம பத்தி சொன்னாதான் ஆதிகேஷவனுக்கு தெரிய போகுது. சோ அவன் கண்முழிக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்ல. அப்படியே ஆதிகேஷவனுக்கு தெரிய வந்து அவன் பிரச்சனை பண்ணாலும் நாம பாத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், விக்ரம் தேவையில்லாம அந்த பையனை தேடி போய் பிரச்சனையில மாட்டாம பாத்துக்கோ. ஏன்னா விக்ரம் கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். லேஸ்ல அந்த பையனை விட்டுற மாட்டாரு. இவரா போய் அந்த ஆதிகேஷவன் கிட்ட மாட்டாம பாத்துக்கோ. அத நான் பாத்துக்கிறேன்டா. ஆனா அந்த ஆள் இவரை தேடி வராம இருக்கணுமே. வரட்டும், வந்தா பாத்துக்கலாம். அந்த ஆதிகேசவன் யாரா வேணா இருக்கட்டும், அவன் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை லீகலா லாக் பண்ண என்ன பண்ண முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் இப்பத்துல இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவனா நானான்னு பாத்துக்கலாம். நீ தைரியமா இரு. பாத்துக்கலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ், லாயர் டீம் எல்லாமே பின்னாடி இருக்கு. ஓகேவா? அந்த ஆதிகேசவன் நம்ம பக்கம் வராம இருக்கிறது அவனுக்கு தான் நல்லது. நீ பயப்படாம இரு. தேங்க்ஸ்டா. எங்க ஏதாச்சும் வேணுமா? இல்ல, இந்த காயம் ஆறுன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கட்டை எடுத்துருவோமா? எங்க விளையாடுறீங்களா நீங்க? நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. எதா இருந்தாலும் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். சரி சரி, உங்களுக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வரவா? ஓகே. ஐயோ விக்ரம் சாரு, இப்ப அவர்கிட்ட என்ன சொல்றது? அந்த பையன் விஷயத்தை கேட்பாரு. அவனை பத்தி சொன்ன பிரச்சனை ஏறுமே. சரி, சமாளிப்போம். சார் சொல்லுங்க சார். யோ சுபாஷ், என்னையா போனும் பண்ணல, ஆளையும் காணும், என்னாச்சு? ஏன் சார், இனியா மேடம் கிட்ட நான் அடி வாங்குவா? அதுவும் சரிதான். சரி, அந்த பையன் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சா? சார், பையன் யாருங்கிற விவரம் ஒன்னும் தெரியல சார். தேடிக்கிட்டே தான் சார் இருக்கேன். யோ என்னையா சொல்ற? நானும் டிபார்ட்மெண்ட்காரன் தானே, என்கிட்டயே கதை விட்றியா நீ? 2 நாளாச்சு அவனை தேடி கண்டுபிடிக்க முடியலையா? நீ சொல்றத நான் நம்பணும். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். அந்த பீச் ரெசார்ட்ல இந்த மாதிரி பணக்கார பசங்க வரதால சிசிடிவி பர்பஸா வைக்கிறது இல்லையா சார்? அப்புறம் ரெசார்ட் புக் பண்றவங்களோட பேரும் அட்ரஸ் மட்டும் தான் வாங்குறாங்களா சார்? அந்த ரெசார்ட்ல கிளப்பும் இருக்கு சார். அங்க மெம்பர்ஸ் ஃப்ரீயா பீச்சுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம். அதனால டீடைல்ஸ் எதுவும் இவங்க வாங்குறது இல்லையா சார்? சரி, அப்ப அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட் வாங்கி செக் பண்ண வேண்டியதானே? சார் எல்லாரும் பெரிய ஆளுங்க சார். அப்படிலாம் இறங்குனா நமக்கு தான் சார் ப்ராப்ளமே. யோ சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. உன்னால முடியுமா முடியாதா? முடியலன்னா சொல்லிரு, நானே லீவை கேன்சல் பண்ணி இறங்கி தேடி கண்டுபிடிச்சிடறேன். சார் சார் அவசரப்படாதீங்க சார்.
கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஐயோ, நீ பம்மறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை இனியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உன்னை தேடாதேன்னு ஆஃப் பண்ணி வச்சிருக்காளா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.